அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் பிப்ரவரி 27, 2025, மாசி 15ஆம் நாள் வியாழக்கிழமை. அனைவருக்கும் வெற்றிகரமான நாளாக அமைய டைகர் குடும்பம் சார்பாக வாழ்த்துகிறோம். நிம்மதியான வாழ்க்கை என்பது ஓடி ஆடி சம்பாதித்து ஆடம்பர வாழ்க்கை வாழ்வது இல்லை, இருப்பதை வைத்து நோய் நொடி இல்லாமல் வாழ்வதுதான். நாம் அவ்வாறு மனம் புத்தி உடலை சமநிலைப்படுத்தி சந்தோஷமாக வாழ்வோம். இப்பொழுது நாம் அனைவரும் 8 மீது நிற்கிறோம். நமது விஷன் மிஷன் இறைவணக்கம் கூறப்போகிறோம். இதை நான் சொல்ல சொல்ல அதன் இடைவெளியில் நீங்களும் அதை திரும்பச் சொல்லுங்கள். அப்படி சொல்வதனால் உங்களுக்குள் ஆற்றல் பெருகுவதை நீங்கள் உணர்வீர்கள். உங்களுக்குள் ஆனந்தமும் ஆரோக்கியமும் நிலைத்திருக்க இது உதவும். டைகர் விஷன். மனம் புத்தி உடல் மூன்றும் சமநிலையில் இருந்தால் வாழ்க்கை பிரகாசிக்கும். டைகர் மிஷன். ஒரு தனி மனிதனின் தொடர்ச்சியான ஆரோக்கியமும் பொருளாதாரமும் இவ்வுலகை மாற்றும். டைகர் இறைவணக்கம். என் வாழ்க்கையின் நம்பிக்கையாயிருக்கும் இறைவா, நான் சேவை செய்யும் இந்த அமைப்பே நீ வாழும் இடமென எண்ணுகிறேன். நான் தினமும் செய்யும் பணியே எனது கடமை என நம்புகிறேன். எனது உடலை கண்ணும் கருத்துமாய் பாதுகாப்பதே எனது பொறுப்பு என உணர்கிறேன். நன்றி இறைவா. நாம் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியத்தோடு ஆனந்தமாய் வாழ்வதற்கு நமக்கு ஆயுள் முழுவதும் ஆசானாய் 8 நடைப்பயிற்சியை கற்றுத்தர வருகிறார் நமது குரு டாக்டர் டைகர் தேன்கூடு பிரபாகரன் அண்ணா அவர்களை உற்சாகத்தோடு வரவேற்கிறோம். எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த அற்புதமான காலை வேளையில் 9 மூட்டுக்களையும் அசையக்கூடிய அற்புதமான பயிற்சிகளை முடிச்சுட்டு 27 முறை சூப்பர் பிரெயின் யோகா அப்படின்னு சொல்லக்கூடிய தோப்பு காரணங்களை முக மலர்ச்சியோட மன மகிழ்ச்சியோடு முடிச்சுட்டு 8 நடப்பதற்காக தயார் நிலையில் இருக்கிறோம். 8 மீது நிற்கிறோம். கிழக்கு மேற்காக நடப்பவர்கள் கிழக்கு திசையிலிருந்து மேற்கை நோக்கியும், தெற்கு வடக்காக நடப்பவர்கள் தெற்கு திசையிலிருந்து வடக்கை நோக்கியும் நமக்கான முதலடி எடுத்து வைத்து நடக்க வேண்டிய தருணம். பேசிக் கோர்ஸில் இருக்கக்கூடியவங்களும் அட்வான்ஸ் கோர்ஸில் இருக்கக்கூடியவங்களும் நமக்கான நடையை தொடங்கலாம். இப்பொழுது பெண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் ஆண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், அதாவது பெண்கள் லெஃப்ட் சைடிலும் ஆண்கள் ரைட் சைடிலும் முதல் அடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டிருக்கிறோம். கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டிருக்கிறது. சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது. எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது. மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். ஒவ்வொரு விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தந்து கொண்டே இருக்கிறது. நாம் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி கண்டு கொண்டே இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நமது நடையை தொடங்கும் போது நாம் சில பல நினைவூட்டல்களை நினைவூட்டுவது வழக்கம். அந்த வகையில் இன்றைய நாளில் நாம் நமது பயிற்சிகளை, முயற்சிகளை, நிகழ்ச்சிகளை, நிகழ்வுகளை தொடங்குவதற்கு முன்பாக நம்முடைய தாய் தந்தையர்களை வணங்கி இருக்க வேண்டும். நமது குருமார்களை வணங்கி இருக்க வேண்டும். நமது இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வணங்கி இருக்க வேண்டும். நமது இஷ்ட தெய்வங்களை வணங்கி இருக்க வேண்டும். நமது மூதாதையர்கள் முன்னோர்களை நாம் வழிபட்டிருக்க வேண்டும். அவர்களை நாம் துணைக்கு அழைத்து கொண்டு நமது பயிற்சிகளை, முயற்சிகளை, நிகழ்ச்சிகளை தொடங்கி இருக்க வேண்டும். தொடங்கி இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அதனைத் தொடர்ந்து நாம் நமது 9 மூட்டு பயிற்சிகளை, நமது 27 தோப்பு கரணங்களை செய்திருக்க வேண்டும். அதை மனம் மகிழ்ச்சியோடு செய்திருக்க வேண்டும். கடமைக்கு அப்படின்னு எதையும் செய்தல் தவறு. நாம் அது நமக்கானது, நமது குடும்பத்திற்கானது, நமது ஆரோக்கியத்திற்கானது, நமது ஆயுளுக்குமானது அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு, ஒரு சந்தோஷத்தோடு, ஒரு மகிழ்வோடு நாம் அதை செய்தால் அது நமக்கு
சிறிதளவு கூட கஷ்டத்தை தராது. இப்போ நீங்க 9 மூட்டு பயிற்சி, 27 தோப்பு கரணங்கள்லாம் தொடங்குன காலகட்டத்தில கொஞ்சம் கஷ்டமா தெரிஞ்சிருக்கலாம். அதாவது ஒரு 10, 20 நாட்கள் அல்லது 1 மாதம் 40 நாட்கள் அவ்வளோதான். அதுக்கப்புறம்லாம் அ இன்னும் கூடுதலாக செய்யலாமாங்கிற எண்ணம் நமக்கு வரும். ஆனா கூடுதலாக செய்ய வேண்டாம். ஆனால் நமக்கு அந்த எண்ணம் வருகிறது என்றால், நாம் அந்த நிலையை அடைந்து விட்டோம் என்று பொருள். நாம் மகிழ்வோடு அந்த செயல்களை செய்கிறோம் என்று பொருள். ஸோ இத மட்டும் நீங்க மனசுல வச்சு, நீங்க தோப்புக்கரணம் செய்யும் பொழுது, நீங்கள் 9 மூட்டு பயிற்சி செய்யும் பொழுது, நான் சொல்லக்கூடிய முதல்ல சொல்லும்போது சொல்லுவேன் அல்லவா? நம்மளுடைய 9 மூட்டு பயிற்சிகளை செய்துட்டு, நம்மளுடைய 27 தோப்புக்கரணங்களை செய்துட்டுங்கிறத சொல்லும் பொழுது, நமது முகத்தில் சிரிப்போடு, நமது அகத்தில் மகிழ்வோடு நம்ம செய்கிறோம் அப்படின்னு சொல்லுவேன் அல்லவா? அத நீங்க செய்யறீங்க அப்படின்னா, நீங்க அதை கடந்தும் இன்னும் செய்யலாம்னு தோணுது அப்படின்னா, நீங்க அத செஞ்சுட்டீங்கன்னு பொருள். ஸோ நீங்க மகிழ்வோடு நீங்க தொடங்கணும். ஒவ்வொரு நிகழ்வையும் நீங்க அப்படித்தான் தொடங்கணும். 8 நடை பயிற்சியை தொடங்குறீங்களா? அதுவும் நம்மளுடைய ஆரோக்கியத்திற்கானது, நமது ஆனந்தத்திற்கானது. ஆயுள் முழுவதும் நாம் மகிழ்வோடு இருப்பதற்கு இந்த பயிற்சி உதவப் போகிறது அப்படிங்கிற ஒரு எண்ணத்த விதைச்சு தான் நம்ம நம்மளுடைய பயணத்தை தொடங்கணும். ஸோ நிச்சயமாக ஒவ்வொரு நாளும் இத நினைவூட்டல்ல நான் நினைவூட்டிக் கொண்டே வருவேன். தொடர்ந்து நம்மளுடைய கவனச்சிதறல் இருக்கிறதா அப்படின்னு நம்ம நம்மள கவனிக்கணும். கவனச்சிதறல் அப்படின்னா, நம்ம ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய வாழ்க்கை பயணத்தில ஏதேனும் ஒரு விஷயத்தை நோக்கி பயணிப்போம். ஏதேனும் ஒரு இலக்கை நிர்ணயித்து பயணிப்போம். அந்த இலக்கை, அந்த லட்சியத்தை நாம் அடைகிறோமா? அடைய பயணித்துக் கொண்டிருக்கிறோமா? அதை நோக்கித்தான் பயணித்துக் கொண்டிருக்கிறோமா? அப்படிங்கிற அந்த கவனச்சிதறல் இல்லாத அந்த பயணம் இருக்கிறதான்னு ஒவ்வொரு நாளும் நம்ம நோட் பண்ணணும். ஒவ்வொரு செயலிலும் நோட் பண்ணணும். நான் அடிக்கடி சொல்வது போல, நாம் இடையில் கூட செக் பண்ணிக்கலாம். தவறொன்றும் இல்லை. நாம் இலக்கை நோக்கித்தான் பயணிக்கிறோமா? நாம் நமது லட்சியத்தை நோக்கித்தான் பயணிக்கிறோமா? அல்லது நமக்கு கவனச்சிதறல் ஏற்படுகிறதா? நிச்சயமாக ஏற்படும். எல்லாருக்குமே ஏதோ ஒரு சூழ்நிலையில, ஏதோ ஒரு நிகழ்வுல கவனச்சிதறல் அப்படிங்கிறது ஏற்படலாம். ஆனால் அதில் நாம் கவனச்சிதறலில் சிக்கியிருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ளாமல், அதிலேயே பயணிக்காமல், நாம் அதிலிருந்து விடுபட்டு, இல்ல நம்ம இலக்கை நோக்கி எங்கேயோ போய்க்கிட்டு இருக்கோம். நம்ம திரும்பி இங்க வந்துடணும். நம்மளுடைய குறிக்கோள் என்ன? நம்மளுடைய லட்சியம் என்ன? நம்மளுடைய இலக்கு என்ன? அப்படின்னு நாம நம்மளுடைய இலக்கை நோக்கி பயணிக்க வேண்டும். ஸோ இலக்கை நோக்கி பயணித்தால் எப்பொழுதுமே வெற்றி தான். இலக்கு என்பது 1 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது அப்படின்னா, கவனச்சிதறல் அப்படிங்கிறது நம்மளை பல கிலோமீட்டர் கூட்டிச் சென்றுவிடும். மீண்டும் இலக்கை நோக்கி பயணித்து வருவதற்கு 100 கிலோமீட்டர் கூட வந்துவிடும். ஆனால் நாம் கவனச்சிதறல் இல்லாமல், நாம் அதில் கவனமாக இருந்து, நம்மளுடைய இலக்கை நோக்கி பயணிக்கணும்னு நம்மளுடைய கவனத்தை அதை நோக்கி திசை திருப்பினால், 1 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய இலக்கை வெகு விரைவாக அடைய முடியும். ஸோ எல்லாருக்கும் இலக்குன்னு ஒண்ணு இருக்கணும். இலக்கை நோக்கிய பயணம் மட்டுமே வெற்றியை தரும் என்பதை நமது மூதாதையர்கள், முன்னோர்கள் நமக்கு சொல்லி சென்றிருக்கிறார்கள். ஸோ இலக்கில்லாத பயணம் துடுப்பில்லாத படகில் பயணிப்பது போல. அது பாட்டுக்கு அலை எங்கிட்டு அடிக்குதோ, காத்து எங்கிட்டு அடிக்குதோ, அது பாட்டுக்கு போய்க்கிட்டே இருக்கும். அது எப்போ போய் சேரும்? அது காற்றோட வேகத்த பொறுத்து, அலையோட வேகத்த பொறுத்து, அது எப்போ போய் சேரும்? எங்கே போய் சேரும்? எதுவுமே தெரியாது. ஸோ அதனால நம்ம துடுப்புள்ள ஒரு படகுல பயணிக்கணும். அந்த துடுப்பு தான் இலக்காக இருக்கணும். ஸோ இலக்கு இல்லைன்னா, படகு பயணம் அப்படிங்கிறது எப்படி அதுவும் போக்குல போகுமோ, அதுபோல அமைந்துவிடும். நாம இலக்கை நிர்ணயித்து, இலக்கை நோக்கி பயணிப்போம், இலக்கை அடைவோம். அனைவரும் அனைவரது இலக்குகளையும் அடைவதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டி, தொடர்ந்து இன்றைய தினம் பகுதி கேட்க போகிறோம். இன்றைய தினம் பகுதியை நமக்கு வழங்க வருகிறார் சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் ஃப்ரம் விருதுநகர், ஃபேமிலி டீம் உறுப்பினர். சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் ஃப்ரம் விருதுநகர் அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும், ஆரோக்கியத்தோடும், செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும். அவர்கள் கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும். ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும். அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களது தொழில் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும். அவர்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று நானும் என்னுடைய வேண்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.
நீங்களும் உங்களுடைய வாழ்த்து மொழிகளை சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் ஃப்ரம் விருதுநகர் ஃபேமிலி டீம் உறுப்பினர் அவர்களுக்கு வழங்குமாறு அன்போடு கேட்டு இன்றைய தினம் பகுதியை கேட்கலாம் வாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் பகுதியில் இன்று நாம் கொண்டாடி கொண்டிருக்கும் நிகழ்வு உலக புரத தினம். பிப்ரவரி 27 வேர்ல்டு புரோட்டீன் டே அப்படின்னு கொண்டாடுறோம். நல்ல ஆரோக்கியத்திற்கு நமது உணவில் புரதத்தின் முக்கியத்துவத்தை நினைவு கூறும் வகையில் இந்த நாளை எடுத்துக்காட்டி நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். புரத உட்கொள்ளல் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் புரத குறைபாடு பிரச்சனையை தீர்க்கவும் அமெரிக்க சோயாபீன் ஏற்றுமதி கவுன்சிலால் இந்த உலக புரத தினம் அறிமுகப்படுத்தப்பட்டது. அதுக்கப்புறம் சுகாதார ஆதரவாளர்களால் 2020 இந்த தினத்தை நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இந்த வருஷம் என்ன தீமில் கொண்டாடுறோம் அப்படின்னா, புரதத்துடன் தீர்வு காணுங்கள், சால்வ் வித் புரோட்டீன் அப்படிங்கிற தலைப்பில் கொண்டாடுறோம். புரதம் நிறைந்த உணவுகளுக்கான வளர்ந்து வரும் தேவையை நிவர்த்தி செய்ய மக்களும் வணிகங்களும் தலைவர்களும் எல்லாரும் இணைந்து இந்த புரதத்தோட முக்கியத்துவத்தை எல்லாருக்கும் எடுத்து கூறி இந்த புரத தினத்தை கடைபிடிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த தீமோட நோக்கமாக வச்சு நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இந்த புரதத்தோட முக்கியத்துவம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்ம உடம்புக்கு தேவையான அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்களில் முக்கியமான ஒன்று புரதம். இது மேக்ரோ நியூட்ரியன்ட்டுகளில் ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னா, நம்மளுடைய தசை வளர்ச்சிக்கு ரொம்ப அவசியம். நம்ம தசை நல்லா இருக்கிறதும் செதஞ்சு போகிறதும் இந்த புரதம் ஊட்டச்சத்தில் தான் இருக்குது. அதே மாதிரி நம்ம ஹார்மோன் உற்பத்தியும் புரதத்தினால தான் இருக்குது. நம்ம ஹார்மோனை பேலன்ஸ்டாக வச்சுக்கணும் அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க. அதுக்கு இந்த புரதம் ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதே மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு கிடைக்கிறதுக்கும் புரதம் ரொம்ப முக்கியம். ஆரோக்கியமான தோல், முடி, நகங்களுக்கும் முக்கியம். நம்ம ஆற்றல் உற்பத்தி, நமக்குள்ள எனர்ஜி உருவாகிறதுக்கு ரொம்ப முக்கியமான தேவை புரதம். இப்படி நம்ம உடலுக்கு தேவையான எல்லா ஊட்டச்சத்துக்களையும் தேவைகளையும் நிவர்த்தி செய்கிறத புரதத்தை நாம் முறையாக உட்கொண்டு நாம் ஆரோக்கியமாக இருக்கலாம். நாம் ஒரு நாளைக்கு எவ்வளவு உணவு சாப்பிட்றோமோ அதில் நம்ம புரதம் எவ்வளோ எடுத்துக்கணும், எவ்வளவு சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்கு அளவுகோல் இருக்குது. அது எதை பொறுத்தது அப்படின்னா, ஒரு மனிதரோட வயது, செயல்பாட்டு நிலை, சுகாதார இலக்குகளை பொறுத்து ஒவ்வொருத்தருக்கும் அது மாறும். இப்போ ஒருத்தவங்க ரொம்ப சுறுசுறுப்பான நபர்களாக, விளையாட்டு வீரர்களாக இருந்தாங்க அப்படின்னா, அவங்க 1 கிலோவுக்கு 1.2 2 கிராம் அளவு புரதம் எடுத்துக்கணும். இப்போ அவங்களோட எடை 50 கிலோவாக இருந்தது அப்படின்னா, அவங்க 60 கிராம்லேருந்து 100 கிராம் வரைக்கும் புரதம் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே இது ஒரு பெரியவங்களாக இருந்தாங்க, உட்காந்துக்கிட்டே இருக்கிறாங்க, அவங்களுக்கு வேறு எந்த வேலையும் இல்லை அப்படின்னா, அவங்களோட எடை 1 கிலோவுக்கு 0.8 கிராம் அளவுக்கு அவங்க எடுத்துக்கிட்டா போதும். அதாவது அந்த பெரியவங்களோட எடை 50 கிலோவாக இருந்தது அப்படின்னா, அவங்க 40 கிராம் அளவுக்கு அவங்க புரதம் எடுத்துக்கிட்டா போதும். அதே மாதிரி நல்ல உடல் அமைப்பாளர்கள் இல்லை வலிமை பயிற்சியாளர்களாக அவங்க இருந்தாங்க அப்படின்னா, அவங்களுக்கு 1.6லேருந்து 2.2 கிராம் அளவுக்கு அவங்க 1 கிலோ எடைக்கு இவ்வளோ புரதம் எடுத்துக்கணும். அதாவது அவங்க 50 கிலோ எடை கொண்டவங்களாக இருந்தாங்கன்னா 80லேருந்து 110 கிராம் வரைக்கும் அவங்களோட புரதம் அளவு இருக்கணும். அது அவங்கவங்க எடைக்கு தகுந்த மாதிரி இருக்கணும். 60 கிலோவாக இருந்தாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி, அந்த மாதிரி அவங்களுடைய எடைக்கு தகுந்த மாதிரி புரதம் அளவும் மாறும். அந்த அளவுக்கு புரதம் எடுத்துக்கிட்டாதான் அவங்களோட உடல் நல்ல வலிமை பெறும் அப்படின்னு சொல்கிறாங்க. நாம் இப்போ எந்தெந்த உணவு வகைகளில் எவ்வளவு புரதம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். நாம் பிப்ரவரி 10 உலக பருப்பு தினம் கொண்டாடினோம். அன்னைக்கு நம்ம ஆசான் ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க, எந்த பருப்பு வகைகளில் அதிக புரதம் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு எழுதுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதில் நம்ம உறுப்பினர்கள் நிறைய பேர் சரியான பதிலை சொல்லியிருந்தாங்க. எந்த பருப்பு வகைகளில் அதிக புரதம் இருக்குது அப்படின்னா, நம்மளுடைய கருப்பு உளுந்தம்பருப்பில் தான்
25 கிராம் புரதம். ஒவ்வொரு 100 கிராம் பருப்புக்கும் 25 கிராம் புரதம் நமக்கு கிடைக்குது. அதனால தான் நம்ம முன்னோர்கள் அதிக அளவில் நம்ம உணவில் உளுந்தம்பருப்பு இருக்கிற மாதிரி உணவு வகைகள் நமக்கு கொடுத்துருக்காங்க. இட்லி, தோசை வகைகள், நம்ம உளுந்தங்களி, இதில் எல்லாத்துலேயுமே அதிக அளவு உளுந்தம்பருப்பு நம்ம சேர்க்குறோம். அப்போது நமக்கு நிறைய புரதம் நமக்கு கிடைக்கிற மாதிரி உணவு வகைகளில் நம்ம முன்னோர் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி நம்மளுடைய பருப்பு வகைகள் பாசிப்பருப்பு, துவரம்பருப்பு, கடலைப்பருப்பில் 24லிருந்து 26 கிராம் புரதம் இருக்குது. கொண்டக்கடலையில் 19 கிராம் இருக்குது. ராஜ்மாவில் 24 கிராம் புரதம் இருக்குது. பட்டாணியில் 5 கிராம் புரதம் நமக்கு கிடைக்குது. அதே மாதிரி பன்னீரில் 18 கிராம் இருக்குது. பாலில் 3லிருந்து 4 கிராம் கிடைக்குது. சீஸில் 22லிருந்து 25 கிராம் புரதம் நமக்கு கிடைக்குது. அதே மாதிரி நட்ஸ் வகைகளில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா பாதாம், 100 கிராம் பாதாமில் 21 கிராம் புரதம் நமக்கு கிடைக்குது. நிலக்கடலையில் 26 கிராம் இருக்குது. ஃப்ளாக்ஸ் சீட்ஸில் 18 கிராம் இருக்குது. பூசணி விதையில் 30 கிராம் புரதம் நமக்கு கிடைக்குது. இதே மாதிரி நம்ம அசைவ உணவுகள் பார்த்தோம் அப்படின்னா கோழியில் 31 கிராம் புரதம் நமக்கு கிடைக்குது. ஆட்டு இறைச்சியில் 25லிருந்து 27 கிராம் புரதம் கிடைக்குது. மீன் வகைகளில் 24லிருந்து 30 கிராம் அளவுக்கு புரதம் கிடைக்குது. முட்டையில் 13 கிராம் புரதம் நமக்கு கிடைக்குது. எல்லா வகையான உணவுகள்லையும் நமக்கு புரதம் நிறைந்திருக்குது. அதனால தான் நம்ம ஆசான் எப்போவுமே சொல்லுவாங்க, நம்ம எல்லா வகையான உணவு வகைகளையும் சாப்பிடணும். பருப்பு வகைகள், கீரை வகைகள், நட்ஸ் வகைகள் எல்லாமே தினமும் நம்ம சாப்பிடும்போது தான் நமக்கு தேவையான எல்லா ஊட்டச்சத்துக்களும் நமக்கு கிடைக்கும். அப்போ தான் நம்ம ஆரோக்கியமாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்ம ஆசான் சொல்லக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்குது. நம்ம இந்த பருப்பு வகைகள் எல்லாமே நமக்கு புரதம், கால்சியம் எல்லாமே கொடுத்தாலும் நம்ம உடலுக்கு அதை கரெக்டாக நம்ம கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா நாம் முறையாக சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வாய்க்குள்ளே வச்சு நல்லா மென்று அதை கரைச்சி உமிழ்நீரோடு கலந்து சாப்பிடும்போது தான் நமக்கு உடலுக்கு தேவையான எல்லா வகையான ஊட்டச்சத்துக்களையும் நம்ம உடல் கிரகிக்க முடியும். அப்படிங்கிறது தான் நம்ம ஆசான் நமக்கு சொல்லி கொடுக்குற முக்கியமான விஷயம். இதை முறையாக பின்பற்றினா மட்டும்தான் நம்ம எல்லா வகையான உணவுகள் சாப்பிட்டாலும் நம்ம உடலுக்கு அது தேவையான இடத்துக்கு அந்த ஊட்டச்சத்துக்களை கொண்டு போய் சேர்க்குற வேலையை நம்ம உடல் எடுத்துக்கும். அதனால நாம் முறையாக நல்லா மென்று உமிழ்நீரோட கலந்து நம்ம உணவுகளை சாப்பிட்டு நாம் ஆரோக்கியமாக வாழ்வோம். அனைவருக்கும் உலக புரத தின நல்வாழ்த்துக்கள். இந்த அற்புதமான வாய்ப்பு தந்த நமது குரு டைகர் தேன்கோடு பிரபாகரன் அண்ணாவிற்கு நன்றி. பிரபஞ்சத்திற்கும் நன்றி. நன்றி. வாழ்க நலத்துடன், வாழ்க வளத்துடன். நன்றி சகோதரி டைகர். அகிலா கோபிநாத் ஃப்ரம் விருதுநகர் ஃபேமிலி டீம் உறுப்பினர். அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டி தொடர்ந்து இன்றைக்கி உலக புரத தினம் அப்படின்னு சொல்லக்கூடிய வேர்ல்டு புரோட்டீன் டே அப்படிங்கிறத கொண்டாடி வருகிறோம் அப்படிங்கிறத சொன்னாங்க. நம்ம சொல்லுவோம், ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு தினமாக இந்த உலக மக்களுக்கு இந்த உலகம் கொண்டாடி கொண்டு இருக்கிறது, நினைவூட்டி கொண்டிருக்கிறது, அதை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்த்து கொண்டிருக்கிறது. அதற்காகவே இந்த நாட்கள் எல்லாம் கொண்டாடப்படுகிறது அப்படிங்கிறத சொல்லுவோம். அப்படி தான் இந்த புரதத்தின் தேவையை மக்களுக்கு உணர்த்தும் விதமாக இந்த புரத தினம் அப்படிங்கிறத கொண்டாடுகிறோம் அப்படிங்கிறத சொன்னாங்க. அதுலேயும் இந்த ஆண்டுக்கான தீமாக புரதத்தால் தீர்வு காணலாம், சால்வ் வித் புரோட்டீன் அப்படிங்கிற அந்த தீமை சொன்னாங்க. ஸோ உண்மையிலேயே இன்றைக்கி ஒரு உடலுக்கு, ஒரு ஆரோக்கியத்திற்கு ஒரு தீர்வு அப்படின்னா அது புரதம் அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்ள வேண்டும். புரதத்தின் குறைபாடின் காரணமாக நிறைய பிரச்சனைகள் வருது. புரத குறைபாடு அப்படிங்கிறது நிறைய பேருக்கு புரதச்சத்தே இல்லை. நம்மளுடைய மூதாதையர்கள், முன்னோர்களை நம்ம யோசித்தோமானால் ஒவ்வொரு விஷயத்திலும் புரதம் இல்லாமல் அவர்கள் உணவை தயாரிக்கவே இல்லை. இப்போது நம்ம ஒரு இட்லி, தோசை அப்படிங்கிறது நம்மளுடைய மூதாதையர்கள், முன்னோர்களுடைய ஒரு உணவு. அந்த இட்லி, தோசை அப்படிங்கிறது அரிசியோடு சேர்ந்து உளுந்து அப்படிங்கிறது கலந்து இருக்கும்.
இப்போ நம்ம சொல்லலாம், நம்மளுடைய மூதாதையர்களோட உணவு வந்து இது வந்து நிரந்தர உணவு இல்லையே! இது வந்து எப்பொழுதாவது எடுத்துக்கொண்ட உணவு தானே! அவர்களுடைய உணவு அப்படிங்கிறது முழுக்க முழுக்க அரிசியை சார்ந்து, கஞ்சியை சார்ந்து தானே இருந்தது. அந்த கஞ்சிக்கும் நீங்கள் வந்து கூடுதலாக துணை உணவாக எதை எடுத்துக்கொள்வார்கள் அப்படின்னா, நீங்களே சற்று சிந்தித்து பாருங்களேன். எதுவாக இருந்தாலும் துவையல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வைத்திருப்பார்கள். அந்த துவையலில் நிச்சயமாக அது கடலை பருப்பு இருக்கலாம், அல்லது உளுந்து இருக்கலாம், அல்லது ஏதேனும் ஒரு பருப்பு வகைகள் கலந்திருக்கும். கடலை பருப்பிலிருந்து கொ பொட்டுக்கடலையிலிருந்து ஏதேனும் ஒரு பருப்பு வகை கலந்திருப்பது போல தான் அந்த துவையலை அவர்கள் சேர்த்திருப்பார்கள். நம்ம கார்போஹைட்ரேட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அரிசியில் எடுத்துக்கொள்கிறோம். ஆனால் புரதத்தை எதிலிருந்து எடுத்துக்கொள்கிறோம்? அதை எப்படி இதில் சேர்ப்பது? நீங்கள் உணவு தயாரித்தால் கூட அதில் சாம்பார் அப்படிங்கிற ஒரு பருப்பு சார்ந்த, ஒரு புரோட்டீன் சார்ந்த ஒரு விஷயத்த அவங்க புரதம் சார்ந்த ஒரு விஷயத்த நமக்கு கொடுத்துருப்பாங்க. எல்லாவற்றிலுமே நீங்கள் இன்னும் உட்கார்ந்து ஒவ்வொன்றாக நீங்கள் யோசித்தீர்கள் என்றால், நம்மளுடைய மூதாதையர்கள் புரதம் கலக்காத உணவு அப்படிங்கிற ஒரு விஷயத்த குடுக்கவே மாட்டாங்க. அப்போ அரிசி, கார்போஹைட்ரேட், மாவுச்சத்து அப்படிங்கிறது ஒரு விஷயம் கிடைத்தாலும், புரதம் அப்படின்னு சொல்லக்கூடிய, புரோட்டீன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பருப்பு வகைகளை உணவில் இணைத்து, அதுதான் உடலுக்கு பலத்தை தரும், ஆரோக்கியத்தை தரும் அப்படிங்கிறத நமக்கு புரிய வைத்து சென்றிருக்கிறார்கள். ஆனால் இன்னைக்கு உள்ள உணவுகள்ல, அதுவும் குழந்தைகள் சாப்பிடக்கூடிய உணவுகள்ல, இன்னைக்கு புரதம் கலந்து இருக்கிறதா அப்படின்னா, உண்மையிலேயே கேள்விக்குறி தான். குழந்தைகள் அவர்கள் விரும்பக்கூடிய ஒரு நூடுல்ஸ் ஆகட்டும், அவர்கள் விரும்பக்கூடிய இன்னும் இத்தியாதி உணவுகளாகட்டும், அவைகளெல்லாம் புரோட்டீன் இருக்குதா அப்படின்னா, நம்ம உடனே சொல்லலாம். எல்லாருமே சிக்கன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்கொள்கிறார்கள் அப்படின்ட்டு. சிக்கனுமே ஒரு அதாவது நான் வெஜிடேரியன் சாப்பிடக்கூடியவர்களுக்கு சொல்கிறேன். அந்த சிக்கனுமே நீங்கள் வீட்டில் வளர்த்த கோழியாக இருக்கணும், அல்லது கடையில் நீங்கள் வாங்கக்கூடிய கோழி அப்படிங்கிறது நாட்டுக்கோழியாக இருக்கணும். இல்லை, இன்றைக்கி வந்து உலகம் முழுவதும் பறந்து விரிந்த ஒரு பிராய்லர் கோழியாகவே இருந்தால் கூட, அதை நீங்கள் வீட்டில் சமைத்திருக்க வேண்டும். நீங்கள் வீட்டில் சமைத்திருந்தால் மட்டும்தான் புரதம் அப்படிங்கிறது உங்களை சாரும். இல்லை, ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, அந்த புரதத்திற்கு ஒரு குறிப்பிட்ட அளவு வெப்ப சக்தியை தாங்கக்கூடிய நிலை உண்டு. அதை தாண்டி அது வந்து எரிகிறது என்றால் நிச்சயமாக புரதம் அப்படிங்கிறது காலியாகும். இன்றைக்கி நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவகங்களில் அல்லது பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்டுகளில், செயின் ரெஸ்டாரண்ட்டுகள்லாம் அந்த கோழியை எவ்வளவுக்கு எவ்வளவு அதை வெப்பப்படுத்த முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு வெப்பப்படுத்தி அதை தர்றாங்க. அதுதான் இன்றைக்கி குழந்தைகளுக்கு பிடிக்குது. ஆனால் அதில் புரதம் இருக்கிறதா அப்படின்னா இல்லை. சாதாரணமாக நமக்கு அவங்க ஏற்கனவே சொன்னது போல் கருப்பு உளுந்தில் அதிகமாக இருக்குது. யாருமே கருப்பு உளுந்தை எடுத்துக்கொள்வதே இல்லை. இப்போ நான் இதை பற்றி இடைவேளைக்கு பிறகு நிறைய சொல்கிறேன். கருப்பு உளுந்தில் இருக்குது. கொண்டை கடலை எல்லாருக்கும் ஒரு பிரியமான ஒரு உணவு தான். அதை வாரத்தில் ஒரு நாளாவது எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்ட்டும், குழந்தைகளுக்கு இன்றைக்கி ஸ்நாக்ஸ் அப்படின்னு குழந்தைகளுக்கு பள்ளிக்கூடங்களில் கேட்டு விடுகிறார்கள் அல்லவா? அதில் பருப்பு வகைகள் இருக்கிறதா, வேர்க்கடலை இருக்கிறதா, பொட்டுக்கடலை இருக்கிறதா அப்படின்னு இந்த பருப்பு வகைகள் இருப்பதாக பார்த்து கொள்ள வேண்டியது பெற்றோர்களுடைய கடமை. எல்லோருக்கும் என்னுடைய உலக புரத தின வாழ்த்துக்களை சொல்லி, இன்றைய தினம் பகுதியில் இதை நினைவூட்டிய சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் அவர்களுக்கு நமது நன்றியை சொல்லி, இப்பொழுது நமது 21 நிமிட நடையை நிறைவுக்கு கொண்டு வருகிறோம். வாருங்கள், அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடுகிறோம். கிழக்கு மேற்கா தொடங்கியவர்கள் கிழக்கு திசையிலும், தெற்கு வடக்கா தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கு வந்து விடுகிறோம். நமது உள்ளங்கைகளை மடக்கி பார்க்கிறோம், இறுக்கமாக இருக்கிறது. விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்க்கிறோம், சிவப்பு வண்ணத்தில் மாறி இருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பார்க்கிறோம். 2வது நாசிலும் சூப்பராக சுவாசம் வரக்கூடிய இந்த வேளையில் நமக்கு அருகில் இருக்கக்கூடிய குடிநீரை எடுத்து நிறுத்தி நிதானித்து ரசித்து ருசித்து பருகிக்கொள்கிறோம். பேசிக் கோர்ஸில் இருக்கக்கூடியவங்களும், அட்வான்ஸ் கோர்ஸில் இருக்கக்கூடியவங்களும் இந்த இடைவெளியில் நீங்கள் தண்ணீர் பருகிட்டு, நீங்கள் மெசேஜ் பண்ணிவிட்டு, அதன் பிறகு நீங்கள் பேசிக் கோர்ஸில் இருக்கக்கூடியவங்க அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்யணும். அட்வான்ஸ் கோர்ஸில் இருக்கக்கூடியவங்க தொடர்ந்து நடக்கணும். ஸோ இந்த இடைவேளை அப்படிங்கிறது 2 பேருக்கும் பொதுவான ஒரு இடைவேளை. இந்த நேரத்தில் நம்ம தண்ணீர் பருகணும். ஸோ தண்ணீர் பருகி முடிச்சிருப்பீங்க. அதன் பிறகு இப்போ கருத்து பதிவிட போயிடும். இந்த கருத்து பதிவிடுதலை பற்றி நான் பல்வேறு முறை சொல்லியிருப்பேன். இருந்தாலும் ஒரு நினைவூட்டலுக்காக, நீங்கள் விடிகாலை பொழுதில் நீங்கள் பிறரை வாழ்த்தக்கூடிய மனதோடு நீங்கள் வாழ்த்தும் பொழுது அந்த வாழ்த்து உங்களை வந்து சேரும். அந்த வாழ்த்து இன்னைக்கு உங்களுக்கு பிரதிபலித்து கொண்டே இருக்கும்.
ஏன் டைகர் கிளப்பில் தொடர்ந்து பயணிப்பவர்கள் மட்டும் வாழ்த்து சொல்கிறாங்க அப்படின்னா, அதை அவர்கள் அனுபவித்திருக்கிறார்கள். அவர்கள் அதை செய்ய செய்ய அவர்களுக்கு வாழ்த்து மழை அப்படிங்கிறது வந்து கொண்டே இருக்கிறது. அவர்களுக்கு ஆனந்தம் அப்படிங்கிறது கிடைத்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறத மட்டும் நினைவில் கொண்டு, இப்போ எல்லாருமே கருத்து பதிவிட போயிடும், கமெண்ட் பதிவிட போயிடும். முதல் கமெண்ட்டாக நம்மளுடைய முதல் கமெண்ட் அப்படிங்கிறது, டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட்டை பூர்த்தி செய்து அனுப்பி வைத்து விட்டீர்களா? நேற்றைய டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட்டை பூர்த்தி செய்து அனுப்பி வைத்து விட்டீர்களா? இரண்டாவது கேள்வியாக, புரதம் நான் ஏற்கனவே அவங்க சொன்னாங்க, பிப்ரவரி 10ஆம் தேதி வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், அதுக்கு எல்லாருமே சரியாக பதில் சொல்லியிருந்தீங்க அப்படின்ட்டு. நம்மளுடைய மூதாதையர்கள் முன்னோர்கள் நான் சொன்னேன் அல்லவா, ஒரு கஞ்சி என்றால் கூட ஒரு துவையல் அப்படின்னு வச்சுருந்தாங்க. இட்லி என்றால் கூட அதில் அரிசியையும் உளுந்தையும் கலந்திருக்கிறார்கள் அப்படின்னு. அதுபோல் உங்களுக்கு வேறு எந்த வகையான உணவு நினைவுக்கு வந்தது? புரதம் என்றவுடன் நம்மளுடைய உணவு வகைகளில் வேறு எந்த உணவு உங்களுக்கு நினைவுக்கு வந்தது? இதுதான் இரண்டாவது கேள்வி. புரதம் என்ற உடனே இப்போ கோழி, முட்டை, கொண்டக்கடலை நான் அப்படி சொல்லலை. கஞ்சி நான் சொன்னேன், கஞ்சிக்கு துவையல் அப்படின்னு சொன்னேன், சோறுக்கு சாம்பார் அப்படின்னு சொன்னேன். அதன் பிறகு இட்லியில் அரிசியும் உளுந்தும் அப்படின்னு சொன்னேன். அதுபோல் இன்னும் வேறு வகையான உணவுகள் உங்களுக்கு என்னவெல்லாம் நினைவுக்கு வந்தது, அதை பட்டியலிடுங்கள். இப்போது இரண்டாவது கேள்விக்கு விடையளித்து மூன்றாவது கேள்வியாக, வாழ்க நலத்துடன் வாழ்க வளத்துடன் அப்படின்னு எல்லாரும் டைப் பண்ணிங்க. வாழ்க வளமுடன்னு நான் சொல்லலை, நல்லா கவனிங்க. வாழ்க நலத்துடன் வாழ்க வளத்துடன் அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ அதுதான் இன்றைக்கி மூன்றாவது கமெண்ட்டாக பதிவிடுகிறோம். இந்த 3 கமெண்ட்டுகளையும் பதிலளித்த அத்தனை அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் இன்றைய நாள் அற்புதமான நாளாக அமையும். இன்றைய நாளில் தங்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருக்கும் என்று என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து, பேசிக் கோர்ஸில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் நீங்கள் அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்துட்டு மீதம் இருக்கக்கூடிய ஆடியோவை கேட்க வாங்க. அட்வான்ஸ் கோர்ஸில் இருக்கக்கூடிய 42 நிமிட நடைக்காரர்களான நமக்கான அடுத்த சுற்று தொடங்குகிறது. இப்பொழுது ஆண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் பெண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், அதாவது ஆண்கள் லெஃப்ட் சைடிலும் பெண்கள் ரைட் சைடிலும் முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம், கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டு இருக்கிறது, சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது, எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது, மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். தொடர்ந்து நம்ம இன்னொரு முக்கியமான விஷயத்தை உங்களோடு பகிர வேண்டும் அப்படின்னு ஒரு 2-3 நாட்களாகவே எண்ணிக்கொண்டிருந்தேன். அது என்ன அப்படின்னா, சமீபத்தில் நிறைய நான் இதை பற்றியும் பேசியிருப்பேன். இந்த ஆன்லைன் மோசடி அப்படிங்கிற பல பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கிறது. இதில் பெரிய பெரிய நபர்கள் கூட பணத்தை இழந்து விடுகிறார்கள் அப்படிங்கிறதெல்லாம் நீங்களும் கேள்விப்பட்டுக்கிட்டே இருப்பீங்க. இதை நான் ஏன் இந்த இடத்துல பதிவு பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சேன் அப்படின்னா, சமீபத்தில் ஒரு நடிகர், அந்த நடிகருக்கு அவர் முன்ன எப்பயோ ஒரு முதலாளித்துவத்தில் இருந்த ஒரு நபரிடத்திலிருந்து ஒரு மெசேஜ் வந்திருக்கு. எனக்கு இந்த மாதிரி உடனடியாக ஒரு 10,000 ரூபாய் தேவை அப்படின்னு வந்திருக்கு. இவரும் எந்த கேள்வி கேட்பாடும் இல்லாமல் அவ்வளோ பெரிய ஆள் இன்றைக்கி நம்மளிடத்தில் 10,000 ரூபாய் கேட்குறாரு. அவருடைய பெயரை ஹாய்ன்னு சொல்லி இவர் சொல்லி ஸோ 10,000 ரூபாய் அனுப்பிட்டார். அனுப்பிட்டு இவர் கேட்டிருக்கிறாரு, இந்த மாதிரி கேட்டிருந்தீங்க, நான் அனுப்பிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்லியிருக்காரு, இதுபோல் இன்றைக்கி எனக்கு 400க்கும் மேற்பட்டவர்கள் அழைத்தார்கள். ஸோ பாதி பேர் அதில் பணத்தை போட்டுட்டோம்னு சொல்லி கூப்பிட்டாங்க, பாதி பேர் ஏன் இப்படி கேட்குறீங்கன்னு கேட்டாங்க, ஆனால் நீங்கள் ஏமாந்துட்டீங்க, நான் அப்படி கேட்கவே இல்லை, என் பெயரை யாரோ பயன்படுத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை அவர் பகிர்ந்ததாக அவர் ஓப்பனாகவே பேட்டி கொடுத்துருந்தாரு. அது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமல் கூட இருந்திருக்கலாம். அதை படிக்கும்போது, அதை பார்க்கும் பொழுது எனக்கு தோன்றியது. ஏன்னா நம்மளுடைய டைகர் கிளப் அப்படிங்கிறது ஒரு புனிதமான ஒரு சேவையை நோக்கி பயணித்து கொண்டு இருக்கிறோம், மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு. ஒருவேளை நான் பணம் கேட்டதாக உங்களுக்கு ஏதேனும் ஒரு அழைப்பு வந்தாலோ அல்லது என்னுடைய புகைப்படம் வைத்து உங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்தாலோ தயவுசெய்து யாரும் பணம் அனுப்பி விடாதீர்கள். ஏன்னா இன்றைக்கி நான் ஒரு நாளைக்கு 600க்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு லிங்க் அனுப்புகிறேன். அப்போ என்னுடைய மொபைல் எண்ணிலிருந்து இத்தனை எண்களுக்கு பகிரப்படுகிறது அப்படின்னு சொல்லும் பொழுது, யதார்த்தமாகவே அந்த மாதிரியான ஹேக்கர்ஸ்களுக்கு, அந்த மாதிரியான பேர்வழிகளுக்கு
ஓ! இப்படி கூட ஒரு அமைப்பு இருக்கா? இப்படி கூட பண்ணலாமா? அப்படின்னு என்ன தோன்றலாம். ஸோ என்னுடைய புகைப்படத்தை பயன்படுத்தலாம், என்னுடைய பெயரை பயன்படுத்தலாம், என்னிடத்திலிருந்து உங்களுக்கு அழைப்பு வந்ததாக கூட சொல்லலாம், என்னிடத்திலிருந்து உங்களுக்கு மெசேஜ் வந்ததாக சொல்லலாம். எந்த ஏன்னா நீங்க வந்து எல்லாரும் என் மீது அன்பு வைத்திருக்கிறீர்கள், மரியாதை வைத்திருக்கிறீர்கள். நான் கேட்டேன் அப்படின்னா, நீங்க பதிலுக்கு கூட என்னிடத்தில் கேட்காமல் கூட அனுப்பக்கூடிய நிறைய அன்பு சகோதர, சகோதரிகள் இருக்கிறீங்க. ஸோ நம்மளுடைய பிரபஞ்சம் அறக்கட்டளையின் சார்பாக கேட்டது போல, எது கேட்டாலும் செய்வதற்கு நீங்கள் தயாராக இருக்கும் பொழுது, அதை யாரேனும் தவறாக பயன்படுத்தி, அதில் நாம் ஏமாந்து விடக்கூடாது அப்படிங்கிற செய்திய உங்களிடத்தில் நான் வந்து அந்த செய்தியை கேட்டதிலிருந்தே எனக்கு வந்து தோன்றிக் கொண்டே இருந்தது. ஸோ அத வந்து நான் இன்னைக்கு நினைவூட்டலாக இத வந்து நான் அடிக்கடியும் சொல்லணும். ஏன்னா, இன்னைக்கு கொஞ்சம் பேர் சிவன் ராத்திரி அப்படிங்கிறத, வழிபாட்டு முறை அப்படிங்கிறதெல்லாம் முடிச்சுட்டு நெறைய பேர் கேட்பது அப்படிங்கிறது குறைவா தான் இருக்கும். நீங்க யாருக்கெல்லாம் நீங்க வந்து பகிர முடியுமோ பகிருங்கள். ஏன்னா, நான் வந்து உங்களிடத்தில் வந்து நம்ம வந்து ஏழை குழந்தைகளை படிக்க வைப்பதற்கோ, அல்லது பழமரக்கன்று நடுவதற்கோ, நம்மளுடைய சேவை திட்டங்கள் வேறு ஏதேனும் செய்வதற்கோ, நான் வந்து எப்பொழுதாவது நம்ம தேவைப்பட்டால் மட்டும் உங்களிடத்தில் நான் வந்து கேட்பேன். அதையும் நான் செஷன்ல தான் கேட்பேன். ஒருவேளை என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிலிருந்து வந்துச்சுனாலும், நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளாமல், என்னிடத்திலிருந்து பேசாமல் நீங்கள் வந்து எந்தவித பண பரிவர்த்தனைகளையும் செய்து விடாதீர்கள். இதுவரையே யாரும் செய்யல அப்படிங்கிறது எனக்கு மகிழ்வை தருகிறது. ஒருவேளை அப்படி யாரேனும் ஏதேனும் மெசேஜ் வந்துச்சுன்னா, நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளாமல் நீங்கள் தயவு செய்து எதுவும் செய்து விடாதீர்கள் அப்படிங்கிறத மட்டும் இந்த நேரத்தில் பகிரணும் அப்படிங்கிறத நான் ஆசைப்பட்டேன். நான் அதேபோல இந்த வாட்ஸ்அப் எண்ணுமே நான் வந்து ஒரே எண்ணுக்கு மாறிட்டேன். அது நான் எல்லாருக்குமே ஏற்கனவே பகிர்ந்துட்டேன். இருப்பினும் அந்த 2வது எண் அப்படிங்கிறது நிச்சயமாக இன்னும் சில நாட்கள்ல வேறு யாரேனும் கைப்பற்றுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. 2வது எண் அப்படிங்கிறது நான் இப்ப அந்த எண்ணிலிருந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்பை அனுப்ப மாட்டேன். அந்த எண் வந்து கிட்டத்தட்ட நான் நிறுத்தி 1 மாத காலத்திற்கு மேலாகிவிட்டது. ஒருவேளை அந்த எண்ணும் கூட பயன்படுத்தலாம். ஸோ எந்த எண்ணை வேண்டுமானாலும், யார் வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம். நான் எப்பொழுதும் பயன்படுத்தக்கூடிய இந்த 9942184384 அப்படிங்கிற அந்த எண்ணிலிருந்து மட்டும்தான் நான் உங்களை தொடர்பு கொள்வேன், மெசேஜ் அனுப்புவேன். இல்லைன்னா ஃபேமிலி டீம் உறுப்பினர்கள் வாயிலாக உங்களிடத்தில் நான் வந்து தொடர்பு கொள்வேன். இதுதான் நீங்கள் புரிந்து கொள்ளணும். அவசர தேவையாக, அவசரத்திற்காக நான் வேறு எண்ணிலிருந்து உங்களை தொடர்பு கொள்கிறேன் அப்படின்னு யாரு என்னைப் போல பேசினாலும் சரி, என்னைப் போல நீங்க டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணாலும் சரி, நீங்கள் ஒரு 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 கேள்விக்காகவாவது மீண்டும் வந்து என்னை தொடர்பு கொள்ளுங்கள், அல்லது ஃபேமிலி டீமை தொடர்பு கொள்ளுங்கள். அதை விடுத்து நீங்களாக அன்பின் பால் அப்படிங்கிறதுல நீங்கள் செய்து விடாதீர்கள் அப்படிங்கிறதும் இப்பொழுதைக்கு நம்மளுடைய அறக்கட்டளைக்கு இந்த எண்ணுடைய ஜிபே, இந்த எண்ணுடைய ஃபோன்பே, அதன் பிறகு என்னுடைய எண்ணில் பேங்க் அக்கவுண்ட் இதுதான் இப்பொழுதைக்கு நம்ம பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஸோ அதனால் வேறு எண்களுக்கோ வேறு நபர்கள் தொடர்பு கொண்டாலோ நீங்கள் தயவு செய்து அதில் வந்து நீங்கள் பண பரிவர்த்தனையை செய்து விட வேண்டாம் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் சொல்லி, ஏன்னா நிறைய பிரச்சனைகள், நிறைய நண்பர்கள் இழந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதெல்லாம் கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஸோ அதை நீங்கள் மனதில் கொண்டு நீங்கள் எல்லாருமே இந்த இந்த மெசேஜ் உங்களுக்கு ஏற்புடையதாக இருக்கிறது, நான் புரிந்து கொள்கிறேன் அப்படிங்கிறது நினைக்கிறவங்க எல்லாரும் தாராளமாக நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம். ஏன்னா எல்லாருக்குள்ளும் வந்து ஒரு நமக்குள்ளான ஒரு அந்யோன்யம், அன்பின்பால், ஒரு சகோதரத்துவத்தின்பால் அல்லது ஒரு குடும்பத்தின்பால் நம்ம வந்து அன்பு செலுத்தி எல்லாருமே இருக்கிறோம். இதில் வந்து யாரேனும் உள்புகுந்து தவறாக பயன்படுத்தி விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த செய்தியை நான் வந்து உங்களிடத்தில் பகிர்கிறேன். நீங்கள் அந்த அந்த சினிமா நடிகர், திரை சின்னத்திரை நடிகர் அவருடைய அந்த ஆடியோ வீடியோ கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவர் நடிகர் செந்தில் அவருடைய பெயர். சரவணன் மீனாட்சி அந்த சீரியலில் நடித்தவர். அவர் தான் தன்னுடைய பணத்தை ரூ. 10,000 இழந்ததாக அவரே வந்து சொல்லியிருந்தார். ஸோ அந்த செய்தியை பார்த்த பிறகு நான் வந்து இதை உங்களிடத்தில் பகிரணும்னு நான் ஆசைப்பட்டேன். ஸோ நிச்சயமாக உங்களை வந்து சேர்ந்திருக்கும். இதை நான் இன்னொரு நாளும் இடையில் வந்து இதை சொல்லணும். ஏன்னா எல்லார் இடத்திலும் இது போய் சேரணும். ஸோ என்னுடைய எண்ணான 9942184384 அப்படிங்கிற அந்த எண்ணிலிருந்து மட்டும்தான் நான் முதல் நாளே உங்களுக்கு லிங்க் அனுப்பும்போதே சொல்லிடுவேன். இனி வரும் காலங்களில் இந்த எண்ணிலிருந்து தான் உங்களுக்கு வந்து என்னுடைய மெசேஜஸ் எல்லாம் வரும் அப்படிங்கிறதும், நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளணும்னா ஃபேமிலி டீம் உறுப்பினரை தொடர்பு கொண்டு என்னை தொடர்பு கொள்ளணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லியிருப்பேன். ஸோ அதை மட்டும் நீங்கள் நினைவில் கொண்டு நீங்கள் எல்லாருமே இந்த நடவடிக்கைக்கு தயாராகுங்கள் அப்படிங்கிறத சொல்லி,
தொடர்ந்து நம்ம இப்பொழுது ஒரு அற்புதமான ஒரு ஆடியோ கேட்க போகிறோம். இந்த அற்புதமான ஆடியோ அப்படிங்கிறது ஆடியோவோட முடிவில் நான் அதை பற்றின விளக்கத்தையும் தரேன். இந்த அற்புதமான ஆடியோவை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்திருப்பவர்கள் 2 சகோதரிகள். 2 பேருமே ஒருங்கிணைப்பாளர்கள். ஒரு சகோதரி டைகர் சந்திரவாசிகி ஃப்ரம் திருச்சி. இவங்க மதுரை மற்றும் சிவகங்கை டைகர் கிளப்போடைய கோஆர்டினேட்டர், ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறாங்க. இன்னொரு சகோதரி டைகர் முத்துக்கனக செல்வி ஃப்ரம் சென்னை. இவங்க சென்னை, தூத்துக்குடி, மார்த்தாண்டம் டைகர் கிளப்போடைய கோஆர்டினேட்டராக இருக்கிறாங்க. சகோதரி டைகர் சந்திரவாசிகி ஃப்ரம் திருச்சி, சகோதரி டைகர் முத்துக்கனக செல்வி ஃப்ரம் சென்னை. அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும், கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும். அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும். அவர்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று என்னுடைய வேண்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்களும் உங்களுடைய வாழ்த்து மலைகளை சகோதரி டைகர் சந்திரவாசிகி ஃப்ரம் திருச்சி, சிவகங்கை மற்றும் மதுரை டைகர் கிளப் கோஆர்டினேட்டர் சகோதரி டைகர் முத்துக்கனக செல்வி ஃப்ரம் சென்னை, சென்னை, தூத்துக்குடி மற்றும் மார்த்தாண்டம் டைகர் கிளப்போடைய கோஆர்டினேட்டர் அவர்களுக்கு நீங்கள் உங்களுடைய வாழ்த்து மலைகளை பொழியுமாறு சொல்லி இப்பொழுது வாருங்கள் அந்த ஆடியோவை கேட்டுக்கொண்டே பயணிக்கலாம். வணக்கம். முதல்ல இந்த உற்சாகம் எனக்கு வேணும், அப்புறம் நான் உங்களுக்கு தரணும். நான் உங்கள்கிட்ட இருந்து நான் பெறணும். வெளியிலிருந்து பெறது எப்படி அப்படின்னா, வெளியில் சில நேரங்களில் ஆகாயத்தில் பறவைகள் வெண்கொக்குகள் பறந்து போகிற போது பின்னணியில் நீலவானம் இருந்தால் அதை பார்க்குற போது ராமகிருஷ்ண பரமஹம்சர் அப்படியே தியானத்தில் ஆழ்ந்துருவாராம். அது என்ன காரணம் அப்படின்னா, அது இறைவனுடைய வடிவம் போல் அவருக்கு தெரியும்பாங்க. அப்போ மனம் அத்தகைய ஒரு உற்சாகத்திலேயோ அல்லது ஏதோ ஒரு ஈடுபாட்டிலேயோ இருக்குமா. அப்படி ஈடுபடுற போது நமக்கு களைப்பு தெரியாதுங்கனாங்க. முக்கியமாக லியனார்டோ டாவின்சியை பற்றி சொல்கிறப்ப அவர் எல்லாமாக இருந்தவர். இன்னைக்கு சொல்கிறோம் இல்லையா, பன்முக திறமையாளர்கள், வெர்சடைல் ஜீனியஸ். எப்படி ஒரு பக்கம் படம் வரைவார், ஒரு பக்கம் சிற்பம் செதுக்குவார், இன்னொரு பக்கம் அறிவியல் கண்டுபிடிப்பார், எல்லாமே செஞ்சுருக்கிறாரு. மோனலிசா ஓவியம் அவர் வரைஞ்சது தான். இப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், என்ன இவங்கெல்லாம் இதை மற்றவங்க செய்யாததை எப்படி செய்கிறாங்க அப்படின்னா, மன எழுச்சியினால் செய்கிறார்கள், ஈடுபாட்டினால் செய்கிறார்கள். அதை எங்கேருந்து பெறலாம்? அதுக்கு நம்முடைய முன்னோர்கள் சில வழிகள் சொல்லி கொடுத்துருக்காங்க. பிரம்ம முகூர்த்தம்னு ஒரு வார்த்தையை சொல்றாங்க. பிரம்ம முகூர்த்தம்னா என்ன? கல்யாணத்துக்கு முகூர்த்தம் பார்க்கிறோம், நல்ல நேரம் பார்க்கிறோம்னு சொல்றோம். பிரம்ம முகூர்த்தம்ங்கிற வார்த்தைக்கு பொருள் என்ன? இப்ப நம்முடைய தமிழர்கள் சிறுபொழுது பெரும்பொழுதுன்னு நேரத்தையும் மாதத்தையும் பிரிச்சிருக்கிறாங்க. ஒரு நாளைக்குரிய நேரம் என்ன, அதே போல ஒரு வருடத்துக்குரிய அந்த பருவங்கள் என்னென்ன அப்படின்னு பிரிக்கிறாங்க. பெரும்பொழுதுங்கிறது நமக்கு தெரிஞ்சதுதான். சித்திரை வைகாசி இளவேனில், ஆணி ஆடி முதுவேனில், ஆவணி புரட்டாசி கார்காலம், ஐப்பசி கார்த்திகை கூதிர்காலம், மார்கழி தை முன்பணிக்காலம், மாசி பங்குனி பின்பணிக்காலம். 6 பொழுதுகள் பெரும்பொழுது. சிறு பொழுதுனா என்ன அப்படின்னா, இதே அவங்க ஒரு நாளை பிரிக்கிறாங்க. யாமம், வைகரை, காலை, நண்பகல், ஏற்பாடு, மாலை என 6 பகுதியாக ஒரு நாளுடைய நேரத்தை பிரிக்கிறார்கள். இதுல பிரம்ம முகூர்த்தம் எங்க வருது அப்படின்னா, நள்ளிரவுக்கு பிறகு, அதாவது அதிகாலை 3 மணியிலிருந்து 6 மணிக்குள்ள, யாமம் முடிகிற நேரத்தில், வைகரை தொடங்குகிற நேரத்தில், சூரிய உதயத்திற்கு முன்பாக இந்த நேரத்தில் நாம் துயில் எழுந்து நம்முடைய வேலைகளை தொடங்கினால் வைகரை துயிலெழு. இதுதான் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு சொன்னது. 3 மணிக்கு எழுந்து 6 மணிக்குள்ளாக சில வேலைகளை நாம் செய்தால் நம்முடைய வாழ்க்கை நீண்டதாக இருக்கும், நோயற்றதாக இருக்கும், பயனுடையதாக இருக்கும் என்று சொல்லுகிறார்கள். இந்த காலத்தை பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்லுகிறார்கள். இதுக்கு உசத் காலம் என்று வடமொழியில் சொல்றாங்க. இது ஒரு பெண் தேவதை என்று நமக்கு அறிவுறுத்துகிறார்கள். இந்த உசத் காலத்தில் வருகிற போது இதனை தொடர்ந்துதான் சூரியனுடைய கதிர்கள் நம்மை நோக்கி வருகின்றன. இப்ப நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம், ஏங்க நான் படுக்கிறதே டிவி எல்லாம் பார்த்துட்டு செல்போனுக்குள்ள எல்லாம் இது பண்ணிட்டு நான் படுக்கவே 2:55 ஆகுது, 12 மணி ஆகுது, 1 மணி ஆகுது, நான் எப்படி 3 மணிக்கு எந்திரிப்பேன்? அதுக்காகத்தான் இதை சொல்றது. அதாவது அறிவியல் சாதனங்களை நாம் பயன்படுத்தும் போது அது நம்மை பயன்படுத்தக்கூடாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க.
அது நம்மை அடிமைப்படுத்தக்கூடாது. நாம் அதனை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும். 11 மணி கூட வைங்களேன், 10:30 மணி 11 மணி கூட வைங்க. இதுக்குள்ளாக நம்ம எல்லாவற்றையும் முடிச்சிட்டு படுக்க போயிட்டோம்னா இந்த சொன்ன நேரத்துல எந்திரிச்சிடலாம். எங்க 3 மணிக்கு மனுஷன் எந்திரிச்சுப்பானா என்னங்க பேசுறீங்க அப்படின்னு கேட்க கூடாது. மார்கழி மாதத்துல நம்ம அதிகாலையில தான் எந்திரிக்கிறோம். அப்பதான் ஓசோன் படுற காற்று வருதுங்கிறோம். சரி, 3 மணிக்கு எந்திரிச்சு ஜெயிச்ச ஒருத்தர் நான் சொல்லட்டுமா? என்.டி. ராமாராவ். தெலுங்கு பட உலகில் என்.டி. ராமாராவ் பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் எப்பவுமே 3 மணிக்கு எந்திரிச்சுறாங்க. காலையில அதிகாலையில எந்திரிச்சு 4 மணிக்கு எல்லாதாகி அதுக்குள்ள மற்றவரெல்லாம் வந்து வேண்டிய மந்திரங்களை எல்லாம் சொல்லி அவரை தயார் பண்ணுவாங்க. அதுக்கு பிறகு அவர் வந்து கண்ணனாக, கிருஷ்ணனாக, ராமனாக, அதுக்கு மேல ஆந்திராவுடைய சூப்பர் ஸ்டாராக, ஆந்திராவினுடைய முதல்வராக இத்தனையும் அவர் பெற்றிருந்தார்னா அதற்கு காரணம் அவருடைய வீட்டுல 3 மணிக்கு நீங்க போனா 3 to 4 தான் அவர் பார்க்கலாமா. சந்தேகமா இருந்தா பி. வாசு அவர்களுடைய ஒரு பேட்டியில பாருங்க. அவருடைய பையன் பாலகிருஷ்ணா வச்சு ஒரு படம் எடுக்க போறப்ப இவரை சந்திக்க போறாராம். சந்திக்க போறப்ப அவர்கிட்ட எப்ப நேரம் வந்து சந்திக்கலாம்னு இந்த நேரத்தை சொன்ன உடனே ஐயோ அந்த நேரத்துல எந்திரிச்சு போக முடியுமான்னு இவர் யோசிச்சாராம். சரி, இப்ப நினைச்சு வச்சுக்கோங்க. முன்னுக்கு வந்த ஒருத்தர் நான் சொல்லிட்டேன். இந்த நேரத்துக்கு ஏன் பிரம்ம முகூர்த்தம் தெரியுமா? இப்படி எழுகிற நேரத்துல நாம ஒவ்வொரு நாளும் படுக்க போறப்ப அது ஏறத்தாழ நம்முடைய சிறு மரணம் மாதிரி தானங்க. எந்திரிச்சா தானே உண்டு. உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்புங்கிறார் திருவள்ளுவர். இந்த பிறப்புங்கிற நேரம் தான் பிரம்ம முகூர்த்தம். நாம் பிறக்கிற போது என்ன செய்றோம் அப்படின்னா, நாம் தொழில் செய்ய வேண்டும், ஒன்றை உருவாக்க வேண்டும் என்று நாம் நினைப்பதால் நாம் படைப்பவனாக மாறுகிறோம். படைப்பவனுடைய பேர் என்ன? பிரம்மா. அந்த பிரம்மாவனுடைய பேர்ல தான் இந்த முகூர்த்தத்துக்கு பேர் வச்சிருக்கிறாங்க, பிரம்ம முகூர்த்தம்னு. இப்படி அதிகாலையில் எழுந்து நாம் செய்ய வேண்டியது என்ன? சிலர் வந்து தேவையான உடற்பயிற்சிகளை செய்யலாம். முக்கியமாக குளிர்ந்த நீரில் குளிப்பது என்பதும் நலங்கிறாங்க. நீரில் குளிக்கலாம், உடற்பயிற்சி செய்யலாம், எழுத்து பணி செய்யலாம், பயிற்சி ராகம் பாடுபவர்கள் ராகம் பாடி தங்களுடைய பயிற்சி பண்ணலாம். இப்படி எல்லாவற்றையும் பண்ணலாம். மிகப்பெரிய அறுவை சிகிச்சைகள் செய்கிற போது அந்த மருத்துவர்கள் வந்து குறிப்பிடுற நேரம் இந்த அதிகாலை நேரம் தானா. பெட்ல வண்டி சேர்த்துட்டாலும் அந்த அதிகாலை நேரத்தை தேர்ந்தெடுத்தா ஆபரேஷன் பண்ணுவாங்களாம். நாட்டினுடைய முடிவுகள், உலக முடிவுகள் எல்லாம் எடுக்கப்படுற நேரங்கள் இந்த நேரங்கள் தான் சொல்றாங்க. இந்த நேரத்துல தான் சில வகையான கதிர்கள் வந்து சூரியன் வருவதற்கு முன்பாக சில வகையான கதிர்கள் வந்து நாம் எழுந்து உட்கார்ந்து இருந்தோம்னா, நாம் இந்த குளிச்சுட்டு இருந்தோம்னா, நாம் உடற்பயிற்சி செஞ்சுட்டு இருந்தோம்னா அது நம்மை வந்து நோக்கி நம்மளுடைய உடம்புக்கு நல்லதா செய்யுமா. இப்ப பாருங்க, உடல் நலம், வாழ்நாள் நீட்டிப்பு, மனம் ஒருமைப்பாடு, எல்லாவற்றுக்கும் மேலாக 2 மணி நேரம் நமக்கு கூட கிடைச்சுன்னா ஒரு வாரத்துல யோசிச்சு பாருங்க, 14 மணி நேரம் கூட கிடைக்குது அப்படின்னா இதை வைத்துக்கொண்டு நம்ம எத்தனையோ சாதனைகள் பண்ணலாம். சமீபத்தில் மறைந்து போன அமெரிக்க ஜனாதிபதி ஜிம்மி கார்ட்டர் அவர் வந்து வேளாண்மையும் கடலை வியாபாரம் பண்ணுவாரா. அவருடைய சகோதரி சொல்லுவாங்களாம், தம்பி நீ 6 மணிக்கு எந்திரிச்சா வியாபாரியா இருப்ப, கடலை வியாபாரியா இருப்ப, 4 மணிக்கு எந்திரிச்சா நீ வந்து அமெரிக்க ஜனாதிபதியா வருவ, அது உன்னுடைய எண்ணத்துல இருக்கு, எது செய்யறன்னு கேட்பாங்களாம். நான் 4 மணிக்கே எந்திரிக்கிறேன் அப்படிமாரா. அப்படி எந்திரிச்சவர் தான் அமெரிக்க நாட்டினுடைய ஜனாதிபதிகள் ஒருவராக இருந்தார் என்றால் இத்தனை நன்மைகள் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் இருக்கிறது. படுக்க போகிற நேரத்தை நீங்கள் நிர்ணயிங்கள், எழுகின்ற நேரத்தை தீர்மானியுங்கள், வாழ்க்கையில சாதனைகள் செய்யுங்கள். பிரம்ம முகூர்த்தம் நமக்கு துணை நிற்கட்டும். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நன்றி சகோதரிகள் டைகர் சந்திரவாசி ஃப்ரம் திருச்சி, கோஆர்டினேட்டர் மதுரை மற்றும் சிவகங்கை டைகர் கிளப். சகோதரி டைகர் முத்துக்கனக செல்வி ஃப்ரம் சென்னை, கோஆர்டினேட்டர் சென்னை, தூத்துக்குடி மற்றும் மார்த்தாண்டம் டைகர் கிளப். இவங்க 2 பேருக்கும் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து 2 பேரும் ஒரே நேரத்தில் வெவ்வேறாக அவர்கள் வந்து அனுப்பி வச்சிருக்க இந்த ஆடியோ ஒரே மாதிரியான ஆடியோவாக அமைந்தது, ஒரே ஆடியோவாக அமைந்தது. ஸோ அதனால தான் இந்த நேரத்தில் நம்ம அவங்களுக்கு வாழ்த்து செய்தி சொல்கிறோம். நீங்களும் உங்களுடைய வாழ்த்து மலைகளை சகோதரிகளுக்கு வழங்கியிருப்பீர்கள் அப்படிங்கிற நம்பிக்கையோடு தொடர்ந்து இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் ஏன் எழணும் அப்படிங்கிறதும், நமக்கு இந்த சிறு பொழுது பெரும்பொழுது அப்படிங்கிறத பற்றி ஐயா திரு ஞானசம்பந்தன் அவர்களுடைய குரலில் நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இதை பற்றி டைகர் கிளப்பில் நிறைய முறை சொல்லியிருந்தாலும் இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக அந்த சிறு பொழுதுனா என்ன, பெரும்பொழுதுனா என்ன, அந்த சிறு பொழுதில் இந்த பிரம்ம முகூர்த்தம் எப்பொழுது வருகிறது, யாமத்திற்கு பின்னாடி வருவது அப்படிங்கிறது பிரம்ம முகூர்த்தம், வைகரைக்கும் யாமத்திற்கும் இடைப்பட்ட அந்த 3 to 6 மணி அப்படிங்கிறது பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறதும், இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எழுபவர்கள் அப்படிங்கிறவங்க வெற்றியாளர்களாக இருப்பார்கள் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. பிரம்ம முகூர்த்தத்தில் எழக்கூடிய நபர்களை உங்களுக்கு தெரியுமா? அப்படி தெரிந்தால் அவர்களின் பெயர்களை நீங்கள் இங்கே குறிப்பிடலாம்.
பிரம்ம முகூர்த்தத்தில் எழக்கூடிய நபர்களை உங்களுக்கு தெரியுமா? அப்படி தெரிந்தால் அவர்களின் பெயர்களை இங்கே குறிப்பிடுங்கள் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் சொல்லி, இதை பற்றியும் வரும் நாட்களில் பேசலாம் அப்படிங்கிறத சொல்லி நம்மளுடைய 42 நிமிட நடையை நிறைவுக்கு கொண்டு வருகிறோம். வாருங்கள் அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடுகிறோம். நமது உள்ளங்கைகளை மடக்கி பறிக்கிறோம், இறுக்கமாக இருக்கிறது. விரலின் நகங்களின் வண்ணங்களை பறிக்கிறோம், சிவப்பு வண்ணத்தில் மாறி இருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பறிக்கிறோம். 2வது நாசிலும் சுவாசம் வரக்கூடிய இந்த வேளையில் நாம் அனைவரும் கிழக்கு திசையை நோக்கி நின்று அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்து இன்றைய நாளை தொடங்குவோம். இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக அமையட்டும். இன்றைய நாளில் தாங்கள் தங்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். தாங்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும், கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். தங்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும், பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், தங்களது பணி சிறந்து விளங்க வேண்டும், தங்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும், தங்களின் தொழில் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் உங்களுக்கு வழங்க வேண்டும் என்று என்னுடைய வேண்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து நமக்கு நம்மளுடைய பிரபஞ்சம், இயற்கை, இறைவன் என்றென்றும் துணை நிற்கும். உங்களுக்கு இன்றைக்கு ஒரு வெற்றி பரிசு கிட்டும். அதையெல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் உங்களுக்கு வழங்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் சந்திப்போம், கலந்து சிந்திப்போம். வாழ்க நலத்துடன், வாழ்க வளத்துடன். நன்றி.